பாரம்பரிய வைத்தியத்தில் உடல் வலிக்கான மருத்துவம். உடம்பு வலி இன்னைக்கு உடம்பு வலி வருதுன்னா, அதிக தூரம் இருசக்கர வாகனத்தில் போகும்போது உடம்பெல்லாம் அதிரும்போது எல்லா இடமும் அதிரும். ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் போகும்போது ரொம்ப வலி வந்துடும். அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. வீட்டில் போனதும் அப்படியே இன்றைக்கி சாயந்தரத்தில் ஒரு கோட்டரை வாங்கி ஊற்றிட்டு பேசாமல் படுத்துடுறாங்க. அவங்கள போய் என்னமும் அவங்க சொல்ல முடியாது வீட்டில் இருக்கிறவங்க பொம்பளை ஆள். ஏன்னா உடம்பு வலிக்குதில்ல அப்படின்னு. அப்போ தினந்தோறும் குடிக்கும்போது உள் உறுப்புகள் எல்லாமே பாதிப்பாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வலி கேட்குற மாதிரி இருக்கும். அப்புறம் நுரையீரல் போயிடும், கல்லீரல் போயிடும், அப்புறம் மண்ணீரலும் போக ஆரம்பிச்சிடும், வயிறு வீங்க ஆரம்பிச்சிடும். அதனால் குடிக்கிறது வேண்டாம். முக்கியமாக இந்த நுணா இலை, வெத்தலை, பனை வெல்லம், திப்பிலி, ஜாதிக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். உடல் வலி அதிக சுமை தூக்குறவங்களுக்கு இந்த ஜவுளி கடையில் வியாபாரம் கடைகளில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்றதுல ஆண்கள் தான் வந்து நிறைய வந்து சுமையெல்லாம் தூக்குறாங்க. பெண்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போல்லாம் வந்து தள்ளு வண்டியில் வச்சுக்கிறது, காரில் வச்சு விற்பனை அந்த மாதிரிலாம் வந்து நல்லா முன்னேற்றமாயிட்டாங்க. தலையில் சுமக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப அரிது தான். ஆனால் இந்த வியாபாரம் இறக்குமதி அப்படின்றபோது சுமைகளை ஏற்றுறதும் வண்டியில் இறக்குறதும் நிறைய ஆண்கள் வந்து இப்போ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு வலி ரொம்ப இருக்குது அப்படின்றது. கிராமப்புறத்துகள்லேயே வந்து இப்போ கதிர், அந்த பருத்தி, பழங்கள் கூடையெல்லாம் வந்து தூக்கி தூக்கி சுமப்பாங்க. இப்போ கிராமப்புறத்துலையுமே மாறி போயிடுச்சு. எல்லாமே தோட்டத்தில் வந்து காரில் எல்லாமே எடுத்து தோட்டத்தில் வச்சுருவாங்க. கூடை, பெட்டி இதில். அவங்களே வந்து தூக்கி வண்டியில் ஏற்றிட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் ஆயிடுச்சு. சுமை அதிகம் தூக்குறவங்களுக்காண்டி அந்த உடம்பு வலி இருக்கும். அதிக நேரம் தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு உடம்பு வலி இருக்கும். இப்போ நம்ம அதிக நேரம் குனிஞ்சு கணினிலேயே வேலை பார்க்குறவங்களுக்கும் அந்த வலி, உடம்பு வலின்றது இருக்கும். மூட்டு வலி இருக்கும். கை கால் வலி, அதாவது நம்ம உடம்புக்கு வேலை செய்யாமல் நடக்காமல் இருந்தோம்னாலுமே நம்ம உடம்பு வந்து சோம்பேறித்தனமாகி ரொம்ப நேரம் உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு உடம்பு வலி வந்துடும். அந்த வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். உடம்பு வலி எந்த இடத்துல வலிச்சாலும் சரி, உடம்பு முழுக்க வலிச்சாலும் சரி, அந்த வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஒரு 5 திப்பிலி எடுத்து நல்லா இடிச்சுக்கிறலாம். அதை இடிச்சிருக்கிறதுக்கு கூட நுணா இலை 2 இலை எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட நம்ம அரைச்ச திப்பிலியை கூட சேர்த்துக்கிறணும். நல்லா அரைச்சிருக்கிறத கூட சேர்த்துக்கிறலாம். இது கூட ஜாதிக்காயை அரைச்சி பொடி வச்சுருக்கிறேன். இதையும் சிட்டிகை அளவில் சேர்த்துக்கிட்டா போதுமானது. ஒரு 2 சிட்டிகை கூட சேர்த்துக்கிறலாம். இது கூட பனை வெல்லம் நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துடணும். ஒரு வெற்றிலையில் வச்சு காம்பு நீக்கிட்டு இப்படியே மடித்து சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா உடம்பு வலி ஒரு அரை மணி நேரத்தில் சரியாக போயிடும். வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி இந்த கூட்டு மருந்தை வந்து உடம்பு வலி, உடம்புல ரொம்ப அடித்து போட்ட மாதிரி வலி இருக்குதுனாக்கா இந்த மருந்தை தயார் பண்ணி உடனே சாப்பிட்டுட்டிங்கனாக்கா அரை மணி நேரத்தில் வலி போயிடும். நல்லா மருந்தை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரே வெந்நீராக வச்சு உடம்பு முழுக்க ஊற்றி குளிச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு வலியே வராது. அதிக வலி வருதுனாக்கா நல்லா ஸ்டெயின் பண்ண வேண்டாம். அதிக சுமையான சுமைகளை வந்து சுமக்கிறத குறைச்சிக்கங்க. நம்ம வெயிட்டுக்கு மேலே வந்து உடம்பு வெயிட்டுக்கு மேலே சுமை எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த நரம்புகள் ரத்தோட்டங்கள் குறைஞ்சி இருக்கிறப்போ உங்களுக்கு உடம்பு வலி முழுதும் வலிக்கும். உடல் வலிக்கு மஞ்சனத்தி இலை, மஞ்சனத்தி இலைன்றது நுணா இலை, வெத்தலை, பனை வெல்லம், ஜாதிக்காய், திப்பிலி இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே மடித்து
வெத்தலை பாக்கு போடுற மாதிரி போட்டோம்னா வாயில் போட்டு மெல்ல 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 அது அப்படியே இரத்த குழாய்கள் வழியாக நாக்கு கீழே சுவை எல்லாம் கிடைக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறையும். வலி குறையும், நல்ல தூக்கம் வரும், உடல் வலியும் சரியாகும். இப்படி சாப்பிட்டா உடலில் அதிக பலம் கூடும், எந்த உறுப்பும் கெடாது. எந்த உறுப்பும் கெட்டு போயிருந்தாலும் நல்லாகக்கூடியது. அதனால் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.